பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்ராகமம் 33 அதிகாரம் 9 மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். யாத்ராகமம் 33 அதிகாரம் 9 மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். கர்த்தரை தேடி மோசே கூடார வாசலுக்குள் சென்றதையும் கர்த்தர் மோசேயோடே பேசியதையும் ஜனங்கள் பார்த்தார்கள். எனவே பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மையும் அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம், எதற்குள் பிரவேசிக்கிறோம், யாரோடு பேசுகிறோம் என்று நாம் கர்த்தரை தேடி போகும்போதும் பார்த்து கொண்டிருப்பார்கள். கர்த்தரோடு பேசும்போதும் ஜெபிக்கும் போதும் பார்த்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய மகிமையை கண்டு அவர்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். எனவே கர்த்தரை அறிந்து கொண்ட நாம் அவரை தேடி செல்லும் போது அவரோடு கூட பேசும்போதும் ஜனங்கள் பார்க்கிறார்கள் என்ற உணர்வோடு அவருடைய மகிமையை கண்டு அவர்களும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்வோம். அநேக ஜனங்களுக்கு முன்பாக மோசேயோடு பேசிய, மோசேயோடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நம்மோடு கூட இருக்கிற அவருடைய சொந்த ஜனங்களையும் வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஒடுக்கப்படுகிற வேதனைப்படுகிற வேளைகளில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை சுற்றி இருப்பவர்களின் கண்களுக்கு முன்பாக நாங்கள் உம்மை துதிக்கும் போது, உம்முடைய நாமத்தை தேடி வரும்போது உம்முடைய மகிமையும் வல்லமையும் எங்கள் மேல் இருக்கும்படியாய் எங்களை சுற்றி இருக்கிறவர்களின் கண்களுக்கு முன்பாக நீர் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும், எங்களோடு கூட பேச வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் உடனிருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய மகிமையை அவர்களுக்கு வெளியரங்கமாக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அவர்களை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.